வீட்டில் எல்லாரும் நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க, நம்ம மட்டும் வெஜ்ஜாக இருப்போம். அவங்க மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டா என்ன, நாங்களும் வெஜ்ஜு கோலா உருண்டை சாப்பிடுவோம்ல. வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. வாழைப்பூ தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனதும் பொட்டுக்கடலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு கிளாஸ் பதத்துக்கு வதக்கிக்கோங்க. கடைசியாக துருவன தேங்காய் சேர்த்து லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ ஒரு ஜாரில் வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கடைசியாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துட்டு உருட்டுற பதத்துக்கு இல்லைன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். சின்ன உருண்டைங்களாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா நம்ம வாழைப்பூ வடை ரெடி. இதை திருப்பும் போது மட்டும் ஸ்பூன் வச்சு ஒன்றா திருப்புங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால உடஞ்சிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.